கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இறுதி திருப்புவோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை, நல்ல ஜீவியத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அவர் பிரியமாக இருந்தபடினால தான் கிறிஸ்துவையே நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த நாளிலும் சிலுவையினால் பெற்றுக்கொள்ளுகிற அதிசயம், நம் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயம் என்னவென்றால், அவரை சிலுவையில் அறைந்த எனக்குள் அவருடைய ராஜ்யம் வந்தது அதிசயம். ஆமென். இது சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்குல்ல. ஏன்னா அவரை சிலுவையில் அறைகிறேன், ஆனால் அவருடைய ராஜ்யம் எனக்குள் என்ன செய்து வருகிறது. அவரை நான் சிலுவையில் அறைந்தவரை மரணத்துக்கு நேராக நடத்துகிறேன், ஆனால் அந்த சிலுவையில் மரணத்துக்குள்ளே போகிறவர் என்னை ஜீவனுக்கு நேராக என்ன செய்கிறார்? நடத்துகிறார். என் வாழ்க்கை அப்படியே கீழிருந்து என்ன செய்யுது? மேலோக்கி எழும்புகிறது. ஆனால் அவர் மேலிருந்து என்ன செய்கிறார்? கீழ்நோக்கி செல்கிறவராய், அடிக்கப்படும்படி கொண்டு போகிறவராய் இருக்கிறார். கவனிங்க, எல்லாம் நேர் ஆப்போசிட்டில் நடக்குது. எதுவும் சரியாய் ஈவனாய் அல்ல, எதுவும் சமத்துவமாய் அல்ல. ஒரு பக்கம் முழுவதுமாய் இறங்கப்படுகிறது, ஒரு பக்கம் முழுவதுமாய் தூக்கப்படுகிறது. ஆனால் அதுதான் இறக்கப்பட வேண்டிய இடம். நான் தான் இறங்க வேண்டிய நபர். ஆனால் எனக்கு பதிலால் அவர் இறங்குகிறார், என்னை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அவர் எனக்கு பதிலாய் காயப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு, உயர்த்தப்பட்டு, ஆஸ்வதிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் மேன்மையாக்கப்படுகிறேன். ஆனால் நான் அதற்கு கொஞ்சமும் தகுதி அல்லாத நபர். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், ஜீவனுள்ள ராஜ்யம் இவர் மூலமாய் எனக்கு என்ன செய்கிறது? வருகிறது, எனக்குள்ளே நிறுவப்படுகிறது. எனக்குள்ளே அந்த ராஜ்யம் வந்து அது தங்குகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நேராக என்னை நடத்துகிறது. கவனிங்க, இது அதிசயம். அப்படி நடக்க ஒரு வாய்ப்பே இல்லை, ஆனால் நடக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நான் மரிக்க வேண்டும், ஆனால் என்னை ஜீவனுக்கும் மேலே என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனுக்கு நேராய் வைக்கிறார். நான் அழிய வேண்டும், ஆனால் என்னை நித்திய அழியாமைக்கு நேராக என்ன செய்கிறார்? நடத்துகிறார். உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யங்களை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால். ஆமென். நீங்களும் நானும் இப்போ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க. ஆமென் சொல்லுவீங்களா? என்ன பாஸ்டர், சொந்த வீடு கூட இல்லை, ராஜ்யம் அப்படின்றீங்க. ஆண்டவரோடு தான் சொல்கிறார். ஒன்றுமே வாய்ப்பே இல்லாத நபர்கிட்ட போய் கிரகிக்க முடியாத காரியத்தை சொல்கிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. நாளைக்கு என்ன பண்ணுவேன் நினைக்கிறவங்கிட்ட போய் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு உங்கள்கிட்ட சில்லறை இருக்குமா அப்படின்னு செய்வார். நாளைக்கு என்கிட்ட 100 ரூபாய்க்கு வழி இல்லை, என்கிட்ட எவ்வளோ சில்லறை கேட்குறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு 100 ரூபாயா வேணும், இருக்குமா அப்படின்னு என்ன செய்வாங்க? 50 ரூபா இருந்தால் இப்போ என்கிட்ட என்ன செய்யுங்க? கவனிங்களேன், நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மோடு கூட பேசுகிறவர் அல்ல நம் ஆண்டவர். நம்முடைய நிலைமைகளை பார்த்து நம்மை கணக்கெடுக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் யார் என்பதை பார்த்து நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கல்ல, அப்போ அவரை போலவே தான் நீங்கள் யோசிக்கணும்னு அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய இரத்தத்தினாலே, என்னுடைய சிலுவை மரணத்தினாலே நான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்திற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அந்த பரலோக ராஜ்யத்துடைய தரிசனத்தை உங்களுக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? விதைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்தின் தரிசனம். நீங்கள் கண்களை மூடி ஆராதிக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான பரலோக ராஜ்யத்துடைய மகிமை என்ன செய்யணும்?
தெரியணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் யார்? பரலோக ராஜ்யத்துடைய பிரஜை. உங்களுக்கு எனக்கு என்ன வாசனை வீசணும் அப்படின்னா பரலோக வாசனை என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம தரிசனமே எதுதான்? அதுதான். அல்லேலூயா. அதற்காக தான் சிலுவை மரணம், அதற்காக தான் சிலுவை ரத்தம், அதற்காக தான் தன்னையே ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் ஜீவாதார பலியாய் மரித்தது. அப்போ ஆண்டவர் பிதா நம்ம பார்த்து சொல்கிறாரு, அந்த 32 வசனம் அழகாக சொல்லுது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். பிதா பிரியமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணுமா? அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோக தரிசனம் எப்படி உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா, எப்போதும் பரலோக தரிசனம் உடையவராக இருக்கணும். பூமியில் கீழே குனியும் போது உலக தரிசனமாகவும், சபைக்கு ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வரும்பொழுது மேலே நிமிர்ந்து பார்த்து பரலோக தரிசனம் உள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் தரிசனம் மாறிடுது. எங்கே போகிறோமோ ஊரோடு ஒத்து வாழ். என்ன அப்படி வாழணுமா பிள்ளைங்களா? கேட்டு வச்சுக்கங்க, நிறைய கற்று வச்சுக்கங்க. என்ன பழமொழி? ஊரோடு. ஆனால் பைபிள் சொல்லுது ஊரை விட்டு விலகி வாழ். ஊரோடு ஒத்து என்ன செய்யாத, வாழாத. உலகத்தோடு ஒத்து என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு உலகத்துக்கும் என்ன கிடையாது, ஐக்கியம் கிடையாது. அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்ற, பரலோக தரிசனத்தோடு உங்களை என்ன செஞ்சுருக்கிறேன், இருக்கும்படியாய் அழைத்திருக்கிறேன். உங்கள் தரிசனம், உங்கள் எண்ணம், உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பாதைக்கு நேராக, அவனுடைய திட்டத்துக்கு நேராக, கர்த்தருடைய யோசனைக்கு நேராக இருக்கணும். ஆனால் நம்ம தரிசனம் அப்பப்போ மாறுது. எப்படி மாறுது? உலக தரிசனமாக போகுது, அப்படியே நடுவில் பரலோக தரிசனமாக மாறுது, திருப்பி உலக தரிசனத்துக்கு வருது, அப்படியே உலக தரிசனம் சுற்றுது, மறுபடியும் பரலோக தரிசனத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யணும்னு நினச்சோம்னா கடைசியில் ஏமாந்து போக போகிறது என்னவோ நம்ம தான். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல என்ன செய்ய விரும்புகிறார்? தரிசனம், பரலோக தரிசனம் கொடுத்திருக்கிறார். ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம நடத்தும்படியாக அழைத்திருக்கிறார். அதற்காக சிலுவையில் வந்து தன்னை மரித்திருக்கிறார், தன்னை அதுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி என்னுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக என்ன செய்கிறார்? அவர் காண்பிக்கிறார். கவனிங்க, இங்க தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கிறார். என்னன்னா, அவங்க ஆண்டவரை பார்த்து தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டு வந்து சொல்ற கூடவே இருந்த சீஷர்களுடைய வார்த்தையை என்ன செய்யலை, சீஷர்கள் கேட்காம போனாங்க. அவர்கள் வீண் பேச்சாய் பேசுகிறது போல, இவர்கள் தோன்றுறது போல அவங்களுடைய இருதயம் காரியங்களை என்ன செய்கிறது, ஆமாம், யோசிக்கிறது. வேறு வழியே இல்லை. பரலோக ராஜ்யத்துடைய தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தான் நேரில் என்ன செய்யணும், வரணும் என்பதை அவர் எல்லாவற்றிலும் அறிந்தவராய் ஏற்கனவே கலிலேயாவில் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து, வழிபோக்கனை போல் தரிசனம் கொடுத்து, இன்னும் அநேக காரியங்கள் நிமித்தமாக அஷ்டாந்தப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் 40 நாள் அளவும் என்ன செய்கிறாரா, அப்போஸ்தலருக்கு தன்னை தரிசனமாக்கி என்ன செய்கிறாரு, இதனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களோடு கூட பேசி. அல்லேலூயா. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து என்ன செய்கிறார், பேசுகிறார். அதுக்கு முன்பதாக வரைக்கும் உலகத்தில் அவர்கள் என்னென்ன காரியங்களில், ஊழியத்தில் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதிக்கிறவராக இருந்தார். ஆனால் உயிர் தெழுந்த பிற்பாடு
அவர் 40 நாள் அளவும் அவங்களோட கூட இருக்கிறார். அந்த 40 நாள் அளவும் அவர் ஒரே காரியத்தை அவர்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறார், தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரோடு கூட பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படின்னா என்னன்னா, கூட இருந்தே அவிசுவாசமாகவே இருந்திருக்கிறாங்க. தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர் காமிக்கிறதுக்கு அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களை அவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாராம். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீஷர்களிடத்திலே பேசினார். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 நாள் என்ன செய்கிறார், காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுப்பதும் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான், சீஷர்களுக்கு மட்டும்தான். அப்போது கிட்டத்தட்ட அநேக நேரம் இருக்கிறதும் சீஷர்கள் மட்டும்தான். இப்போ அவங்க கூட அதிகமாக இருக்கிறதுனால எதை அவங்களுக்கிட்ட அதிகமாக பேசுகிறார் அப்படின்னா ராஜ்யத்தை குறித்து. ஆமென். பூலோகத்தை குறித்து ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யலை, பேசலை. இந்த உலகத்தோடு கூட என்ன செய்யாத, சம்மந்தம் வச்சுக்காதான் தான் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரே தவிர உலகத்தோடு கூட எப்படி இருக்கணுன்ற ஒரு ஆலோசனையும் இல்லை. நீ என்னோடு கூட மட்டும் ஐக்கியமாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உலகம் ஒன்றை விட்டு என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். இப்போ ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார் தன்னை உயிரோடு இருக்கிறவராய். அவர் ரெண்டாவது அவர் செய்கிற காரியம் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா ராஜ்யத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது, நீங்கள் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக என்ன செய்யணும், அங்கே வந்து நிற்க வேண்டும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம போகும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்யணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசித்தேன், ரொம்ப எனக்கு பிரியமாக இருந்துச்சு. மத்தேயு 8:11 வாசிங்களேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அல்லேலூயா. யாரோட பந்தி இருப்போமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட யார் பந்தி இருப்பாங்களா? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தவர்கள். எந்த இடத்துல? இடம் பரலோக ராஜ்யம். செய்கிற செயல் சாப்பாடு. கூடுகிற நண்பர்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய முக்கிய சிறப்பு விருந்தினராக இருப்பாங்க. அவர்களோடு கூட என்ன செய்வோமா, பந்து இருப்போமா. அல்லேலூயா. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், அவங்கெல்லாம் அடையாளம் தெரிகிற மாதிரி என்ன செய்வாங்க, அப்போ இருப்பாங்க. 12 சிங்காசனம் இருக்கும். 12 சிங்காசனத்தில் 12 அப்போஸ்தலர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. முன்பதாக ராஜாதி ராஜாவாய் ஜெயகம்பீரமாய் என்னுடைய தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், மன்னாதி மன்னர் அவர் உட்கார்ந்துருப்பார். சிங்காசனம் இங்கிட்டு 6 போட்டிருக்கோம். நடுவில் பெரிய அப்படியே திறந்த வாசலில் கத்தரே வெளிச்சமாய் பெரிய பிரகாசம் உள்ள ஒரு சிங்காசனத்திலிருந்து வருகிற வெளிச்சத்தில் ஒரு பெரிய திரள் கூட்டம் நிற்கும். அந்த திரள் கூட்டத்துக்கு கூட நீங்களும் நானும் என்ன செய்வோம், இருப்போம். கரங்களை உயர்த்தி சட்டைகளை அடித்து ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டு என்ன செய்வோம், அங்கே இருப்போம். நான் விசுவாசிக்கிறேன், அங்கே நம்ம உருவங்கள்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமாம். இங்கே இருந்து கேட்போம், பிரதர் வந்துட்டீங்களா, நீங்கள் வந்துட்டீங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்படியே வானத்திலே பறந்துக்கிட்டே கை கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எனக்கு 4 சிறகு, எனக்கு 2 தான், அடுத்து 2 வந்துடும். ஆமென். கவனிங்களேன், படிக்கிற வரைக்கும் தான் இந்த படிப்பு காரியங்களில் ரொம்பவே எப்படா இந்த ஸ்கூலை முடித்து வெளியே போவோம், எப்படா இந்த ஸ்கூல் வாழ்க்கை முடியும், இந்த படிப்பு புத்தகம் போது அது லொட்டு லொசுக்கு மண்டை பீயுது, எப்படா இந்த படிப்பு காரியத்திலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு என்ன செஞ்சோம், யோசித்த நாட்கள் உண்டு. இப்போ எப்படா அந்த வாழ்க்கைக்கு திருப்பி போயிடுவோம், நம்ம நிம்மதியாக 2 புக்கை தான் கையில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு நம்மாடு என்ன செய்யலாம், ஒரு ஊராக சுற்றினாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க, மிஞ்சி போனால் ஃபெயில் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும். அல்லேலூயா. கவனிங்களே, இழந்ததை திருப்பி யோசிக்கிற காலங்களாக சில காலங்கள் நம்ம யோசிப்போம், சின்ன பிள்ளையாகவே என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போது
ஒரு காலமும் அழியாத ராஜ்யத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம், யாரும் பெற்றுக்கொள்ளாத பாக்கியம் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். பாருங்க, அழகா வசனம் சொல்லுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட முற்பிதாக்களோடு கூட நம்ம என்ன செய்ய போறோமா? பந்தியில் உட்கார போறோமா? ஆமென். ஆண்டவர் செம்மறியாட பார்த்து சொல்றாரு, உலக தோற்றம் முதல் உங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. உள்ள போய் என்ன செய்யணுமா? பந்தியில தான் உட்காரணும். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனை கண்டு உன் வஸ்திரம் எங்கன்னு கேட்டார் ஆண்டவர். என்ன வஸ்திரம்? கல்யாண வஸ்திரம். அல்லேலூயா. ஆமாம், கல்யாணத்துக்கு போகிறோம், அழுக்கு ட்ரெஸ் போட்டு போவோமா? சாதா ட்ரெஸ் போட்டு போவோமா? நல்ல சூப்பராக ஒரு ட்ரெஸ் என்ன செய்வோம்? பண்ணிட்டு போவோம். எதுக்கு? எதுக்கு? ஆமாம், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு செய்கிறதுக்கு, காட்டுறதுக்கு. அல்லேலூயா. ஆமாம், பரலோக ராஜ்யம் போகும்போதும் அப்படி தான் போகணும். நல்ல டிப்டாப்பான சூப்பராக ஆவிக்குரிய வஸ்திரத்தை, மறுரூப வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் அந்த பந்தியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது நம்மளும் என்ன செய்வோம்? உள்ளே போய் உக்காருவோம். அல்லேலூயா. யாருக்கும், நிறைய பேருக்கு அதோடைய 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 அந்த 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 சந்தோஷம் புரியல. அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு பிதா சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவரை சிலுவையில் அறைந்த எனக்கு அவர் அந்த ராஜ்யத்தை கொடுத்தது அதிசயம். ஆமென். இந்த அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் விளங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம அவர் விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளாக போகும்படியாக அனுமதிங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தேவையான இடங்களிலே தேற்றும். கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் இருதயங்களை கட்டப்படும். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்படும். கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, பரலோக தரிசனத்தை உடையவனாய் எங்களை மாற்றினதுக்காய் நன்றி அப்பா. தெய்வ மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்திற்கு நான் பங்கு உள்ளவனாய் இருக்கிறேன். நான் அதற்கு தகுதி அற்றவனாய் போகலை. அந்த பரம தரிசனத்தை நான் அசட்டை பண்ணவும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம், நித்திய பரலோகம், பரலோக தரிசனம், அது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அது என் வாழ்க்கையில் கிடைப்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. அப்படிப்பட்ட தரிசனத்துக்கு நேராக எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. சிலுவையினால் ஆண்டவரே, நாங்கள் அந்த தரிசனத்துக்கு பங்குள்ளவளாய் மாறி இருக்கிறோம். நாங்கள் உம்மை சிலுவையில் அறைந்தோம், ஆனால் நீங்கள் எங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துறீங்க. என் இருதயத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் கரத்திற்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையை ஒப்பு கொடுக்கிறப்பா. பரம தரிசனம் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஆழ பதிக்கப்படட்டும். பரலோக தரிசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழ பதிக்கப்படட்டும். பரலோக தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், நாங்கள் மறுமைக்குரியவர்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கண்ணில் பார்த்து மறுமையை விட்டுவிடாதபடி, மறுமைக்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தாதபடி, நாங்கள் சென்று விடாதபடி எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை தடுத்து நிறுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை அப்பா உம்முடைய ஆவியினால் அபிஷேகியும். உங்கள் வல்லமை வரங்கள்னால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.